திடீரென்று ஒரு எண்ணம் புயல் போல கிளம்பியது. தொடர்ந்து சென்னையில் சங்கீத கச்சேரிகள் கேட்க கேட்க இதுநாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே பாடிட்டு இருந்த நம்ம ஏன் நம்மளும் ஒரு பெரிய வித்வான் ஆகக்கூடாது? விபரீத ஆசை தான். இருந்தாலும் நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஏன் ஒரு வித்வான் கிட்ட போய் டெவலப் பண்ணிக்கூடாது என்று சில நபர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த வார்த்தைகள் ஆழமாய் பதிந்து விட்டது நெஞ்சில். சின்ன பசங்க தப்பு பண்ணால் காதை பிடிச்சி திருகி அதட்டி எந்த வாத்தியார் சொல்லி தருவாரோ அந்த வாத்தியாரை தேடி கண்டுபிடிச்சேன். வாத்தியார் வீட்டிற்கு போனதும் ஒரு பாயை எடுத்து விரித்து உட்கார சொன்னார். என்னை பார்த்ததும் நல்ல அபிப்பிராயம் உண்டாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டேன். ஏனெனில் நான் ஒரு வெர்சடைல் எபிலிட்டி உள்ளவன் என்பதை அவர் உணரும்படி செய்துவிட்டால் ஆடி போய்விடுவார். அந்த எண்ணத்துடன் சார், நான் அநேகமாக எல்லா வித்வான்களை போலையும் பாடி காட்டுவேன், பாடி காட்டட்டுமா? அப்படியா, கொஞ்சம் பாடி காட்டுங்க. கொஞ்சம் கூட தயங்காமல் டி.கே. ஜெயராமன், சேஷகோபாலன், நெய்வேலி சந்தானகோபாலன், டி.கே. கோவிந்தராவ் இவங்கெல்லாம் பாடின சில கீர்த்தனைகளிலிருந்து சில வரிகளை அப்படியே பாடி காமிச்சேன். வித்வானும் தன்னுடைய அபிப்பிராயத்தை ரொம்ப நாசுக்காக புரிய வைப்பவர் என்பதையும் நான் இந்த கதை முடியும் வரையில் உணராமல் போனது தெய்வ சங்கல்பம். வித்வான் சொன்னார், சார், மூஞ்சியை தூக்கி மேலே விட்டத்தை பார்த்துட்டு மிளகா பிடிக்க நல்லெண்ணெய் சேர்க்குற மாதிரி வலது கை விரலை குவிச்சிட்டு சப்பலாங்கொட்டினபடியே இருக்கிற இடத்துல எம்பி குதிச்சுட்டு 2 கையாலையும் எந்திரத்தை பிடிச்சிட்டு மாவரைக்கிறா போல் பண்ணிவிட்டு பலவித போஸில் நீங்கள் உடம்பு அவஸ்தைப்படுத்திட்டு பாடுறீங்க. நான் புரிஞ்சுன்றது என்ன தெரியுமா? உங்களுக்கு சாரீர பாவங்களை விட சரீர பாவங்கள் ரொம்ப நல்ல அத்துப்படியாக இருக்குது. விஷமம் கலந்த பார்வையோடு சொல்லிவிட்டு என்னை பார்த்தார். அது சரி, இப்போ ஆபேரியில் அந்த வரி பாடினீங்களே, ககராஜ தரணி இது பரிவாரு, இதில் சகரி நிசகமப்பா அந்த பா வருது இல்லையா, அந்த நிறவல்ல மேலே பஞ்சமத்தை போய் எட்டி பிடிங்க பார்க்கலாம். ஆனால் இந்த பாடல் கற்றுக்க வந்த மனுஷனுக்கு பஞ்சமம், நிஷாதம், ரிஷபம் போன்ற பெயரை கேட்டாலே வெட்கம் கலந்து சிரிப்பு வந்துடும். அவர் கேட்கும் மேல் பஞ்சமத்தை எட்டி பிடிக்க போய் எனக்கு ஏதேனும் ஆகி உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பும்படி ஆயிடுச்சுன்னா. ஒரு பட காமெடி சீனில் கூட வெந்நீராடை ராமமூர்த்தி மருதமலை மாமணியை மேலே உச்சஸ்தாயி கொண்டு போகும்போது ஆடியன்ஸில் உட்காந்துருக்கிற வடிவேலு சைகை காமிச்சிட்டே இருப்பார். உச்சஸ்தாயிக்கு மேலே போகாத, அப்புறம் நீயும் மேலே போயிடுவ அப்படின்னு சைகை காமிச்சிக்கிட்டே இருப்பார். இன்னும் இந்த மனிதனின் பாட்டு கச்சேரி தொடரும் அடுத்த ட்ராக்கில்.